கிட்னி ஃபெயிலியர் ஆக காரணம் என்ன மேம்? இப்போ குழந்தைகளுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு வந்து நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிக அளவில் வந்து புரோட்டீன் வந்து வெளியேறும். ஸோ இதனால வந்து என்னென்னா இதை சரியாக அணுகாத பொழுது அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரலாம். அதிக அளவில் வலி நிவாரண மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸால் கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம். பிபி, தைராய்டு, சுகர் இதை மூணையும் கண்ட்ரோலாக வச்சிருக்கலைனாலும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ஆக்சுவலாக இந்த கிட்னி ஃபெயிலியர்னா சிறுநீரகத்திற்கு ஓடக்கூடிய இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுறது, இல்லை சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெஃப்ரான்ஸ் வடிகட்டும் சல்லடைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது பாதிக்கப்படுறது. இதனால தான் மெயினாக கிட்னி ஃபெயிலியர் வந்து வர்றது. கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது ஏன் மேம் அதிக சோர்வு ஏற்படுது? ஸோ உள்ளேயே வந்து நம்ம கழிவுகள் நம்ம உடம்புக்குள்ள டாக்ஸின்ஸ் தங்க ஆரம்பிச்சு, அது ஒரு காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிருச்சுனாலே ஆக்சுவலாக என்ன ஆகும்னா அவங்க அனிமிக் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்களோட எரித்ரோபாய்டின் ப்ராசஸ்லாம் சரியாக இருக்காது. ஸோ அதனால என்னென்னா ரத்தச்சோகை ஏற்படும். இது ரெண்டும் சேர்ந்து தான் அவங்கள ரொம்ப வந்து சோர்வடைய செய்கிறது. கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு? ஆக்சுவலாக இந்த விதி வந்து ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் மாறும். யூஸ்வலாக நவீன மருத்துவ முறை இல்லை டயாலிசிஸ் பண்ணுற பொழுது அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml 700 mlன்னு அவங்களோட கிரியாட்டினை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் நமது பாரம்பரிய மருத்துவ முறையில் மிகவும் அற்புதமான மருந்துகள் இருக்குது. எதற்காக அப்படின்னா இந்த கிட்னி ஃபெயிலியரில் இது ஃபில்ட்ரேஷன் ஆகலை. ஸோ இதை ப்ராப்பராக வந்து அந்த பிளட்லேருந்து அந்த தேவையில்லாத டாக்ஸின்ஸை ஃபில்ட்ரேட் பண்ணி, ஏன்னா டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னாலே அதற்கு நமது பாரம்பரிய மருத்துவம் தான் சிறப்பான ஒரு விஷயம். அதை இதை அற்புதமாக பண்ணுறதுனால நமது மருத்துவ முறைகளை வந்து இவ்வளோ தான் தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கிடையாது. டயாலிசிஸ் ஆர் டிரான்ஸ்பிளான்ட் இது தேவை. முன்னாடி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு வந்தால் ஒரு 5 நாள் நல்லா இருக்கும், 6வது நாள் தான் வீக்கம் எடுக்கும், அப்புறம் 3 நாள் 2 நாள், அப்புறம் ஒரு எண்டு ஸ்டேஜ் வர்றப்போ ஒரு நாள் டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்தாலே டயாலிசிஸ் பண்ண 3 மணி நேரத்தில் வந்து திருப்பி வந்து அந்த வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு திருப்பி ஃபெயிலியராக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. 2 தடவை 3 தடவை கூட பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆனவங்க. இங்கே என்ன காரணம் அப்படின்னா இதை இல்லாமல் ஏதோ நான் ஒரு ஷார்ட் டூரேஷன் தப்பான உணவு முறை, வாழ்வியல் முறை, இல்லை மருந்துகள் எடுத்தேன் அதனால எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக தான் இருக்கும். என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாமா? காய்கறி, கீரை, பழங்கள், ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். பொட்டாசியம் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். உப்பு அப்படிங்கிறது நார்மல், நம்ம இந்துப்பு அது கூட நமக்கு இதில் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது நார்மலாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் உப்பு இதில் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவில் உப்பு எடுத்துக்கிட்டால் நல்லது.